அவர் கவனக்குறைவா இருந்ததுனால சைக்கிள் ஓட்டிட்டு வந்த மத்தேயஸ் மேல காரை மோதிடுறாரு. அந்த பையனும் பரிதாபமா ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு வீடியோல நம்ம பிரெஞ்சு மொழியில ரிலீஸ் ஆன ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஷ்லிட்டர் ஈவில் இன் தி வுட்ஸ். இது 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு பிரெஞ்சு படங்க. படத்தோட ஸ்டோரி லைன் சிம்பிள் தான். ஒரு அப்பாவும் மகனும் காட்டுக்குள்ள மரம் வெட்டுற வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் மகனோட ஃப்ரெண்டை எதிர்பாராத விதமா கார் ஏத்தி ஆக்சிடென்ட்ல கொன்னுடுறாரு. அதை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த கொலையை வேற அவர் மறைச்சிடுறாருங்க. அதுக்கான பலனை அவரு பல வருஷத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிறாரு. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸுக்காக ஒரு லைக்கும் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே பச்சை பசேல்னு இருக்க ஒரு காட்டை காமிச்சு ஓபன் பண்றாங்க. அங்க நமக்கு லூகாஸ் அப்படின்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் தன்னோட மரம் வெட்டுற அப்பாக்கு உதவி செய்யறதுக்காக அந்த காட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அப்பா அந்த மரத்தை வெட்டி ஒரு ஸ்லெட்ஜில லோட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பையனும் அந்த ஸ்லெட்ஜோட வெயிட் தாங்க முடியாம அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த ஸ்லெட்ஜ் ஸ்லிப் ஆகி அந்த பையனோட கண்ட்ரோல்ல இல்லாம மலையில இருந்து சறுக்கிட்டே போய் கீழே விழுந்துருதுங்க. இதனால ரொம்பவே கடுப்பான அந்த பையனோட அப்பா லூயிஸும் ஒரு ஸ்லெட்ஜை கூட உன்னால பிடிச்சிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அந்த பையனை கன்னத்திலே அரைஞ்சிடுறாரு. இப்போ ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ற அந்த பையனும் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு மத்தாயஸ் அப்படின்ற ஒரு பையன் சைக்கிள் ஓடிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல அவன் தன்னோட ஃப்ரெண்டு லூக்கஸ் ஓடுறத பார்த்துட்டு சைக்கிளை போட்டுட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டை துரத்திக்கிட்டே போறான். ஒரு வழியா லூக்கஸையும் அந்த பையன் பிடிச்சிடுறான். அந்த சமயத்துல லூக்கஸோட கன்னத்துல நல்லா சிகப்பா பழுத்து இருக்கிறத அவன் பாக்குறாங்க. காட்டுக்குள்ள போன அந்த பசங்க அங்க ஒரு பங்கர் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளேயும் அவனுங்க போறானுங்க. அது வார்ல யூஸ் பண்ண பங்கர் போல இருக்கு. இவனுங்களும் விளையாட்டுத்தனமா அந்த பங்கருக்குள்ள சோல்ஜர்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க. விளையாடும் போது லூக்கஸ் தன்னோட பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். சில நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பும் போது நாளைக்கும் இதே மாதிரி விளையாடலாம் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அந்த சமயத்துல மத்தாயஸ் லூக்கஸ் கிட்ட எப்ப பாரு உங்க அப்பா கிட்ட அடி வாங்காத, ஒரு நாளாச்சு அவரை எதிர்த்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் லூக்கஸும் அவங்க அப்பா லூயிஸும் கார்ல ஏதோ ஒரு வேலையா சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. லூயிஸ் ஒரு பையன் கிட்ட ஷர்ட்ல இருக்க சிகரெட் பாக்கெட்டை எடுத்து கொடுன்னு கேட்க அந்த பையனை அதுக்கு சிகரெட் பிடிச்சா லங்ஸுக்கு கெடுதல்னு சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட லூயிஸும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாருங்க. அப்போ திடீர்னு அவர் கவனக்குறைவா இருந்ததுனால சைக்கிள் ஓட்டிட்டு வந்த மத்தேயஸ் மேல காரை மோதிடுறாரு. அந்த பையனும் பரிதாபமா ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த ஆளு ஒரு கொடூரமான விஷயத்த பண்றாரு. அந்த கொலைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பதிலா அவரோட காருக்கு அடியில மாட்டின அந்த பையனோட சைக்கிள் எடுத்து அந்த மலை மேல இருந்து தூக்கி போட்டுறாரு. இன்னும் கொடுமையா அவரு அந்த இறந்து போன சின்ன பையன் மத்தேயஸோட உடம்பு எடுத்து அதே மலையில இருந்து கீழே போட்டுறாருங்க. இதை எல்லாத்தையுமே லூக்கஸோட கண்ணு முன்னாடியே அவர் பண்றாரு. அந்த பையனும் அதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கான். ஆனா அவனால அவங்க அப்பாவை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியல. லூயிஸும் அவர் பையன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில மத்தேயஸோட அப்பா பிரான்சிஸ் அந்த காரை நிறுத்தி, என் பையன் காலையில காட்டுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போனா இன்னும் அவன் வீடு வந்து சேரல, எனக்கு பயமா இருக்கு, நீங்க எதனா என் பையனை காட்டுக்குள்ள பாத்தீங்களான்னு கேட்கும்போது லூயிஸும் சின்ன பையன் தானே விளையாடிட்டு எப்படியும் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் அந்த காரை எடுக்கும் போது பிரான்சிஸ் அந்த காரோட பேக் சீட்ல லூகாஸ் அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாருங்க. அடுத்த சீன்ல லூயிஸ் ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து லூகாஸ வெட்றா மாதிரி காட்டுறாங்க. அப்பதாங்க லூக்கஸ் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். இப்ப லூக்கஸ் பெரிய பையனா வளர்ந்துடுறான். அவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு. அந்த சம்பவம் நடந்து இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட அதுல இருந்து மீள முடியாம லூக்கஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த சமயத்துல லூக்கஸுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அவன் அதை எடுத்து பேசும்போது அதுல யாரோ ஒருத்தங்க அவங்க அப்பா அம்மாவோட வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, அதுல எரிஞ்ச 2 உடலை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான லூக்கஸ்க்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜூலி ஆறுதல் சொல்றா. அடுத்த சீன்ல லூக்கஸ் இறந்து போனா அவங்க பேரண்ட்ஸுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அந்த டவுனுக்கு வந்திருக்கான். கூடவே ஜூலியும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் அர்னால்டும் வந்திருக்காங்க. அவனோட பேரண்ட்ஸோட உடலை அடக்கம் பண்ணிட்டு அவன் சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டை பாக்குறாங்க. அந்த வீடு மொத்தமா எரிஞ்சு அப்படியே சாம்பலா இருக்கு. அதை பார்த்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த போலீஸ் ஆபீசர் லூக்கஸ் கிட்ட அந்த பாடிஸ் எல்லாம் எலும்பு வரைய எரிஞ்சு போயிருந்தது, எங்களால அது யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதை ஜூலி கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போனால மத்தேயஸ் அவனோட அப்பா பிரான்சிஸ் ஒரு வீல் சேர்ல வராரு. அவருக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுதுங்க. அவரை பார்த்த லூக்கஸும்
கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்றான். இருந்தாலும் அவரை அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அந்த ஆளு பிரான்சிஸும் லூக்கஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு காஃபி குடிக்கிறதுக்காக கூப்பிடும் போது லூக்கஸ் இல்ல நாங்க கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஆளு லூக்கஸ் கிட்ட ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க அப்பா அம்மாக்கு சொந்தமான சில பொருட்களை எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்காங்க, அதை என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, நீ வந்தீனா நான் அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே லூக்கஸுக்கும் வேற வழி தெரியாம போறாங்க. கொஞ்ச நேரத்துல பிரான்சிஸோட வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே பிரான்சிஸ் அந்த பசங்க கிட்ட இந்த காடு எனக்கு ஃபேமிலி மாதிரி, இங்க இருக்கிற எல்லா சந்து பொந்தும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ரேம்ப் மாதிரி வச்சு ஒரு கயத்தை கட்டி அதை புடிச்சுக்கிட்டே அந்த வீல் சேரை மேல எடுத்துட்டு போறாருங்க. அந்த 3 பசங்களும் இந்த ஆளோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரான்சிஸ் அவங்க கிட்ட ஒரு நாள் காட்டுல மரத்தெல்லாம் வெட்டிட்டு அதை எடுத்துட்டு வரும்போது ஒரு மரக்கட்டை என் காலில் விழுந்து அன்னையில இருந்து என்னால நடக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆளு அந்த 3 பசங்க கிட்டயும் என்னோட ஒர்க் ஷாப்பை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்கு அவங்கள கூட்டிட்டு போறாரு. அது முழுக்க மரத்தாலேயே செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கு. எல்லாத்தையும் அந்த ஆளு தாங்க பண்ணிருக்கான். அவர் அந்த பசங்க கிட்ட மரம் வெட்டுற மிஷினை காட்டுறாரு. அது மரத்தை அப்படியே பட்டர் மாதிரி வெட்டுது. அதுக்கப்புறம் அவரு கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ஸ்லெட்ஜ் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதோட மாடலை காட்டுறாரு. ஆனா இந்த அர்னால்டு இருக்கானே அந்த மாடலை பார்த்துட்டு இதை பாக்குறதுக்கு ஒன்னும் அவ்வளவு டேஞ்சரஸா தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவனோட கமெண்ட்டை பார்த்து அந்த ஆள் கடுப்பாயிட்டு அது டேஞ்சரஸ் இல்லையா, அது ஸ்லிப் ஆகி உன்னை இடிச்சா உன் எலும்பெல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே லூக்கஸ் பிரான்சிஸ் கிட்ட அந்த ஃபயர்மேன் ஏதோ ஒரு பொட்டி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அந்த பொட்டியை கொடுத்தா நாங்க கிளம்பிடுவோம்னு சொன்ன உடனே அவரும் அந்த பசங்க கிட்ட அது கராஜ்ல தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. அவர் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் லூக்கஸ் அந்த பசங்களுக்கு காஃபி போட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் மத்தேயஸ் சின்ன வயசுல யூஸ் பண்ண கிளாஸை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா வராங்க. அந்த நேரம் அவனுக்கு மத்தேயஸ் பக்கத்திலே நிக்கிற மாதிரி தெரியுது. அவனால இன்னமும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து நகர முடியாம வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ராஜுக்கு போன அந்த ஆளும் அந்த பொட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அப்ப அவரு அந்த பொட்டியில இருந்து சில பழைய போட்டோஸா அந்த பசங்க கிட்ட காட்டும் போது அதுல லூக்கஸும் பிரான்சிஸோட ஃபேமிலியா இருக்காங்க, மத்தேயஸும் அதுல இருக்காங்க. அப்ப அவர் அந்த பசங்க கிட்ட மத்தேயஸ் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டும் போது மலையில இருந்து சறுக்கி கீழே விழுந்து அவன் இறந்து போயிட்டான். அந்த சம்பவத்துல இருந்து என்னால மீள முடியாம இன்ன வரையும் கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த சோகம் தாங்க முடியாம என் மனைவியும் அவளோட உயிரையே எடுத்துக்கிட்டா. என்னோட வாழ்க்கையில இருந்து என்னோட சொந்தங்க எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இன்னும் அந்த சம்பவத்துல இருந்து என்னால மீள முடியாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி அடறாரு. லூக்கஸும் அந்த ரகசியத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்கான். ரொம்ப லேட் ஆயிட்டதுனால ஜூலியும் பிரான்சிஸ் கிட்ட நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. காரை எடுக்கும்போது பிரான்சிஸ் அந்த பையன் லூக்கஸ் கிட்ட கண்டிப்பா இன்னொரு நாள் நீ வீட்டுக்கு வா, பேரண்ட்ஸ பத்தின முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. லூக்கஸும் சரின்னு சம்மதிச்சுட்டு அந்த கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதை பார்த்த அந்த ஆளு பிரான்சிஸும் வண்டியோட பானட்டை தர நான் வேணா இன்ஜினை செக் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் இந்த இன்ஜினை இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சு எதுவும் அதுல ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. இதனால அந்த ஆள் அந்த பசங்க கிட்ட என் ஃப்ரெண்டு மெக்கானிக்கை நான் கூப்பிடுறேன், அவன் வந்து பாப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாருங்க. அந்த சமயத்துல அர்னால்டு தானே அந்த இன்ஜினை செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். உள்ள போன அந்த கிழவன் இந்த பசங்க கிட்ட என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கானா, அதனால அவன் நாளைக்கு தான் வருவான்னு சொல்றான். அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க 3 பேரும் என் வீட்லயே தங்கிடுங்க, நாளை காலையில கார் ரெடி ஆன அப்புறம் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அர்னால்டும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஜினை பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிடறான். அந்த கார்ல இருந்து ரேடியேட்டர் ஹோஸ் கட் ஆயிருக்குங்க. இப்போ அந்த பையன் அந்த கட்டான ஹோஸ் எடுத்துட்டு வந்து பிரான்சிஸ் கிட்ட காமிச்சு இதே மாதிரி ஹோஸ் உங்ககிட்ட கிடைக்குமான்னு கேட்ட உடனே அந்த ஆளும் நான் வேணா ஒர்க் ஷாப்ல தேடி பாக்குறேன், என் கூடவான்னு சொல்லிட்டு அர்னால்ட கூட்டிட்டு போறாருங்க. இப்ப 2 பேரும் ஒர்க் ஷாப்புக்குள்ள போகும்போது பிரான்சிஸ் அர்னால்டு கிட்ட எனக்கு என்னமோ அந்த ஹோஸை யாரோ வேணும்னே தான் கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ராடு கம்பி எடுத்து அந்த ஆளு அர்னால்டு அடிச்சு மயக்கம் வைக்கிறாருங்க. அதே சமயம் லூக்கஸும் ஜூலியும் அந்த வீட்டோட ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது அர்னால்டு ஏதோ ஒரு ஜீப் ஓட்டிட்டு போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உடனே லூக்கஸும் போனை எடுத்து அர்னால்டு கால் பண்ணும்போது அந்த போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு, அவன் எடுக்க மாட்டான். அதனால அவன் அந்த பையனுக்கு வாய்ஸ் மெயில்ல எங்களை விட்டுட்டு நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றான். இப்போ இவங்க 2 பேரும் அந்த ஒர்க் ஷாப்புக்கு போய் பிரான்சிஸை பார்க்கும்போது பிரான்சிஸ் அவங்க கிட்ட எவ்வளவு தேடி பார்த்தா இங்க ஹோஸ் கிடைக்கல, அதனால அர்னால்டு கார் எடுத்துக்கிட்டு பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்குமான்னு பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் லூக்கஸ் விடாம அர்னால்டோட போனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் போன் ரிங்கு மட்டும் தாங்க அடிக்குது, அவன் எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல அவனோட போன்ல இருந்து இவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அதுல அர்னால்டு நான் எவ்வளவு தேடி பார்த்தப்பா ஹோஸ் கிடைக்கல, அதனால மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். சரி அவன் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ன்றதுனால இந்த கப்பலுக்கும் வேற வழி இல்லாம அந்த வீட்லயே வெயிட் பண்றாங்க. இப்ப சாயந்தரம் ஆகும்போது மறுபடியும் லூக்கஸ்க்கு அர்னால்டோட போன்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அதுல அவன் இருட்டிட்டதுனால என்னால வண்டியை ஓட்டிட்டு வர முடியல, நான் கார்லயே எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு தூங்கிடுறேன்னு போட்டிருக்கான்.
இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிரான்சிஸும் அந்த கப்பல நைட் இங்கே தங்க சொல்லி மத்தயாஸோட ரூமை யூஸ் பண்ணிக்க சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி ஜூலி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது லூக்கஸுக்கு தூக்கம் வராம அவன் மைண்ட கிளியர் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கான். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள அவன் வரும்போது அங்க இருந்து ஒரு கேபினெட்ல இருந்து அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அர்னால்டோட போனு அந்த கேபினெட்ல இருக்குங்க. அப்பதாங்க இவன் ஷாக் ஆவறான். அப்படின்னா அவன் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. இப்ப லூக்கஸ் அர்னால்ட தேடி மறுபடியும் அந்த ஒர்க் ஷாப்புக்கு போகும்போது அங்க இருந்த ஒரு வுட்டன் ஃப்ளோர்ல ஏதோ கீழே டோர் இருக்க மாதிரி தெரியுது. பத்தாவதுக்கு பிரான்சிஸோட வீல் சேரும் அங்க பக்கத்திலே இருக்கு. இவன் அந்த டோரை திறந்து என்ன இருக்கும்னு பார்க்கும்போது உள்ள இருந்து சத்தம் கேட்ட உடனே அந்த டோரை அவன் மூடிட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறான். அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த டோரை திறந்துக்கிட்டு பிரான்சிஸ் வெளியே வராரு. வந்தவரு அந்த வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. இப்ப லூக்கஸுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால அவன் அந்த டோரை திறந்து உள்ள போக பாக்குறான். ஆனா இது எல்லாத்தையுமே லூக்கஸுக்கு தெரியாம பிரான்சிஸ் அந்த வீட்டு ஜன்னல்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு. இப்ப லூக்கஸும் ஒரு லைட்டர் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இங்க இருந்த ஒரு பெட்ரோமேக்ஸ் விளக்க ஏத்திக்கிட்டு அவன் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டோர்ல செயின் எல்லாம் போட்டு பேட்லாக் போட்டிருக்கு. ஆனா அது லாக் பண்ணலங்க, திறந்துதான் இருக்கு. இதனால அவனும் அந்த டோரை திறந்துக்கிட்டு உள்ள போகும்போது உள்ள ஒரு விஷயத்த பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறான். அப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. லூக்கஸோட பேரண்ட்ஸ் இன்னும் சாகலங்க, உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள யாரோ இந்த பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்த வந்த பிரான்சிஸ் லூக்கஸை அடிச்சு மயக்கமாக்கிறாரு. இன்னொரு பக்கம் தூக்கத்துல இருந்த இந்த ஜூலியும் லூக்கஸ் அந்த பெட்ல காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்து அந்த வீட்டை சுத்தி தேடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவ பிரான்சிஸோட ஆபீஸ்க்கு போயிடுறா. அதுக்குள்ள ஒரு பூனையோட உடம்ப அந்த ஆள் ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆபீஸ்ல லூக்கஸோட ஃபேமிலி போட்டோ அங்க இருக்கிறத பாக்குறா. ஆனா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் அவ பாக்குறாங்க. ஒரு நோட்ல ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு டார்ச்சர் மிஷின் மாதிரி இருக்கு. அந்த மிஷின்ல ஒரே நேரத்துல 3 பேரை கொலை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 3 பேரை வரைஞ்சி அதுக்கு லூக்கஸோட பேரும் அவங்க அப்பா அம்மா பேரும் எழுதிருக்கு. இப்ப பிரான்சிஸ் அந்த பேஸ்மெண்ட்ல லூக்கஸையும் அவங்க பேரண்ட்ஸையும் அந்த ஆள் டிசைன் பண்ண அந்த மிஷின்ல கட்டி வச்சிடறான். இப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஆளோட காலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவு நாளா அந்த ஆள் நடக்க முடியாத மாதிரி நடிச்சிருக்கான். இப்ப அந்த ஆள் ஒரு விஷயத்த லூக்கஸ் கிட்ட சொல்றான். அன்னைக்கு அந்த ஆளு லூக்கஸ கார்ல பார்க்கும்போது அவன் அழுதுட்டு இருந்தான்ல, அதை பார்க்கும் போதே அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு நாள் மரத்தை வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மரக்கிளை தவறுதலா உருண்டு போய் லூயிஸோட காரு கீழே விழுந்திருக்கு. அதை எடுக்கலான்னு அந்த காருக்கு அடியில போகும்போதுதான் அவர் பையனோட சைக்கிள்ல இருந்த ஒரு கயிறு அந்த காருக்கு அடியில மாட்டி இருந்ததா அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு உண்மை புரிஞ்சிருக்கு, லூயி தான் கார் ஏத்தி அவர் பையனை கொன்னு இருக்கான்றது. இதை சொல்லிட்டு அவரு அந்த ஃபேமிலி கிட்ட என் பையனோட மரணத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைன் பண்ண அந்த மிஷினை பத்தி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் கையும் சுத்தி ஒரு கயிறு கட்டி இருக்கு. அது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிளேடு கனெக்ட் ஆயிருக்கு. வெயிட் தாங்காம யாராச்சும் அந்த கயிறை விட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த பிளேடு அவங்க 3 பேர்ல ஒருத்தரை வெட்டி கொன்னுடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரான்சிஸ் ஒரு கோடாலி எடுத்து லூயிஸோட கையை வெட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது எதிர்பாராத விதமா ஜூலி அந்த பேஸ்மெண்ட்குள்ள நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பாத்துறா. லூக்கஸும் ஜூலிய பார்த்து இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லி கத்துறான். அந்த கிழவனும் விடாம ஜூலிய துரத்திட்டு ஓடுறாங்க. அந்த காடு முழுக்க தேடிட்டு பிரான்சிஸ் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரும்போது நைட் ஆயிடுது. அந்த சமயம் தாங்க அந்த பொண்ணு ஒரு உடன் சேரை வச்சு அந்த ஆளை அடிச்சு கீழே தள்ளிடுறா. ஆனா அந்த ஆளு அதுக்கெல்லாம் சாயற மாதிரி தெரியல. மறுபடியும் எழுந்திருச்சு அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அவரு ஒரு கொக்கிய வச்சு ஜூலிய கொல்லலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு எப்படியோ சாதுரியமா அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள போய் அந்த கதவை சாத்திக்குது. பத்தாவதுக்கு அந்த டோருக்கு முன்னாடி ஒரு பெரிய கபோர்ட நகர்த்தி அந்த டோரை சீல் பண்ணிடுறா. அதே சமயம் நமக்கு அந்த பேஸ்மெண்ட்டை மறுபடியும் காட்டும் போது லூக்கஸும் அவனோட ஃபேமிலியும் அந்த கயத்தை பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடுப்புல லூயி லூக்கஸை பார்த்து ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நான் உங்ககிட்ட சிகரெட் கேட்கும் போதே என்கிட்ட நீ கொடுத்திருந்தீனா அந்த விபத்தே நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் நீதா காரணம்னு சொல்லி பழி போடுறாரு. ஆனா அந்த பையன் லூக்கஸ் கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு இவ்வளவு வருஷமா நான் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தேனே, அது ஒரு நரக வேதனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஜூலி தன்னோட போன்ல இருந்து போலீஸ் கால் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா அந்த ஏரியால சுத்தமா டவரே இல்லைங்க. அந்த சமயத்துல தாங்க அந்த ஆளு அந்த டோரோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வரதுக்கு ட்ரை பண்றான். இதை பார்த்து பேனிக்கான ஜூலியும் வேற வழி இல்லாம அந்த ரூமோட விண்டோ உடைச்சு மேல இருந்து தவறி கீழே விழுந்துடுறா. விழுந்தவ ஒரு நிமிஷம் மயக்கமாயிடுறா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு சீரியஸான அடியும் படல. கண்ணை முழிச்சு பார்த்தா துரதிருஷ்டவசமா பிரான்சிஸ் அவ முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்ல லூயிஸ் தான் பண்ண தப்ப உணர்ந்து அதுக்கு பிராயச்சித்தம்
பிராயச்சித்தமா தான் குடும்பத்துக்காக தன்னோட உயிரியே தியாகம் பண்ண முடிவு பண்ணி அவர் கையில கட்டியிருந்த கயத்தை அவுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தன்னோட மனைவி கிட்ட உன் கையில இருக்கிற கயத்தை விட்டுட்டு நீயும் லூகாஸும் இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்றாரு. ஆனா மெட்டில்டா அதை செய்ய மறுக்கிறாங்க. இந்த சமயம் லூகாஸும் அவங்க அப்பா கிட்ட வாயை மூடிட்டு சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பாவம் மெட்டில்டாவால அந்த கயத்தை அதுக்கு மேல பிடிக்க முடியலங்க. வலி தாங்க முடியாம அவங்க அந்த கயத்தை விட்ட உடனே இன்னொரு முனையில இருந்த அந்த பிளேடு வேகமா வந்து லூயிஸோட உடம்புல அடிச்சு அவரோட உடம்பு அப்படியே பாட்டா பிச்சுக்கிட்டு போகுது. இதை பார்த்து அவங்க என்னதான் ஷாக்கா இருந்தாலும் அந்த டிராப்ல இருந்து அவங்க தப்பிச்சு எப்படியோ அந்த பிளேடு அவங்களை வெட்டி கொல்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிழவன் பிரான்சிஸ் ஜூலிய அந்த ஒர்க் ஷாப்ல இருந்த உட்கட்டர் மிஷின்ல கட்டி கொல்ல பாக்குறான். அவன் அந்த பொண்ணு கிட்ட உன்னை கொல்றது என்னோட பிளான்லயே கிடையாது, இருந்தாலும் ஒரு கொலைகாரனை டேட்டிங் பண்ணா இதுதான் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க வந்த லூகாஸ் பிரான்சிஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பலமான பலப்பரிச்சை நடந்துட்டு இருக்கு. ஆனா லூகாஸ் சின்ன பையன்றதுனால அந்த ஆளை ஈஸியா அடிச்சிடுறாங்க. அந்த ஆள் எழுந்துக்கிறதுக்குள்ள லூகாஸ் ஜூலியோட கயத்தை கேட்டுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள மறுபடியும் பிரான்சிஸ் வந்து லூகாஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மிஷினை பிரான்சிஸ் ஆன் பண்ணிட்டதுனால அந்த பிளேடு வேற அந்த பொண்ணு பக்கத்துல வந்து அவளை கட் பண்ற மாதிரி வருதுங்க. ஆனா அதுக்குள்ள லூகாஸ் பிரான்சிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மிஷினோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இந்த முறை பிரான்சிஸ் லூகாஸை போட்டு மிதிக்கிறாருங்க. அந்த சமயத்துல அந்த மிஷின்ல இருந்து தப்பிச்ச ஜூலி ஒரு சுத்தி எடுத்து அந்த ஆளை அடிச்சு மயக்கிறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆளை தூக்கி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போட்டுட்டு லூகாஸ் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பாவம் அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அவங்களால அந்த படிக்கட்டுல கூட ஏற முடியல. இந்த டைம் லாக் பிரான்சிஸுக்கு சாதகமா அமைஞ்சிடுது. அந்த ஆளு அவர் பாக்கெட்ல இருந்த கத்தி ஒண்ணு எடுத்து அவர் கையில கட்டி இருந்த கயத்தை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஃப்ரீ ஆயிட்டதுனால அவரு அந்த கத்தியை வச்சு மெட்டில்டாவோட காலையும் அறுத்துறாரு. ஆனா அந்த ஆளு அவர் காலில் கட்டி இருந்த கயத்தை கட் பண்றதுக்குள்ள லூகாஸ் அந்த பேஸ்மெண்டோட டோரை சாத்தி அந்த ஆளை உள்ளே லாக் பண்ணிடுறான். ஆனா அந்த பழைய டோர்ல அந்த ஆளை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியலங்க. அந்த ஆள் காட்டு மிராண்டி மாதிரி அந்த டோரை உடைச்சுக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவரு அவங்கள தேடி பார்க்கும்போது அவங்க எங்கேயுமே இல்ல. ஆனா அவர் வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு பொட்டியில யாரோ கத்திட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னா அர்னால்டு தாங்க. இன்னும் அவன் சாகல. அவர் அந்த பொட்டியில இருந்து அவன் தப்பிச்சிட போறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேன் எடுத்து அந்த டோர் மேல வெயிட்டுக்காக வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் அவங்க 3 பேரையும் காட்டும் போது அவங்க அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் மெட்டில்டாவால ரொம்ப தூரம் ஓட முடியல. இதனால லூகாஸ் வேற வழி இல்லாம சின்ன வயசுல அவன் கண்டுபிடிச்ச பங்கருக்கு அவனோட அம்மாவையும் கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிட்டு போறான். உள்ள போனவன் ஒரு லைட்டர் ஆன் பண்ணும்போது தாங்க ஒரு விஷயத்த பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். மத்தேஸோட இறந்து அழுகி போன உடம்ப ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க அப்பா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சமயம் பிரான்சிஸ் அந்த பங்கருக்கு வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு வெளியில இருந்து கத்துறாருங்க. என் பையன் இப்ப தனியா இல்ல, நீங்களா இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. இப்ப வெளியே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம அவங்க 3 பேரும் அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த பங்கரோட டோர் எதிர்பாராத விதமா திறந்து கிடக்குது. லூகாஸும் மெதுவா அந்த பங்கரோட கதவை திறந்து ஏதாவது டேஞ்சர் இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அவனோட ஃப்ரெண்டு அர்னால்ட மரத்தெல்லாம் லோட் பண்ணி ஒரு ஸ்லெட்ஜ்ல கட்டி போட்டு வச்சிருக்கத பார்த்து ஷாக் ஆடுறான். அந்த ஆளு அர்னால்ட அவர் டிசைன் பண்ண அந்த ஸ்லிட்டர்ல கட்டி போட்டு வச்சிருக்காரு. லூகாஸுக்கு நல்லா தெரியுது அது மட்டும் ஸ்லிப் ஆகி அவனோட சேர்ந்து போய் எங்கன்னா இடிச்சதுன்னா அர்னால்ட அதுல நசுங்கி போயிடுவான் அப்படின்றது. லூகாஸும் அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அந்த கயத்தை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால அது முடியலங்க. அதே நேரத்துல பிரான்சிஸ் அந்த மலைக்கு கீழே நின்னுகிட்டு அங்க ஒரு மரத்துல ஜூலிய கட்டி போட்டு வச்சுட்டு இந்த ஸ்லிட்டர் நேரா வந்து அந்த பொண்ணு மேல அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. லூகாஸ் அர்னால்டு கிட்ட எப்படியாவது இந்த ஸ்லிட்டரை புடிச்சுக்கடா, நான் அவளை போய் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்துறதுக்காக அவன் கீழே வரான். பிரான்சிஸ் கத்தியால லூகாஸோட காலை கிழிச்சிடுறாரு. இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. 2 பேரும் ரத்தம் சொட்ட சொட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த முறை லூகாஸ் எப்படியோ அந்த ஆளை ஓவர் பவர் பண்ணி அவர் எட்டி உதைக்கும் போது அவர் பின்னாடி ஷார்ப்பா இருந்த ஒரு மரக்கிளையில போய் விழுந்துடுறாரு. இதனால அந்த கிளையும் அந்த ஆளோட தலையில குத்தி அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஆனா இந்த கொடூரம் இன்னும் முடியலங்க. அர்னால்டால அந்த ஸ்லிட்டரை இதுக்கு மேல ஹோல்டு பண்ண முடியாதனால அவனும் அதை விட்டுறான். அது அவன் மேல ஏறி அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். ஏறின அந்த ஸ்லிட்டர் நிக்காம ஜூலிய நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. அது நேரா வந்து அவள் இடிக்க போகுதுன்னு நினைச்சா லூகாஸ் அது முன்னாடி பாஞ்சு அதோட டைரக்ஷனை திருப்பி விட்டுறான். அது ஒரு பக்கமா போய் விழுந்துருது. நல்ல வேலையா ஜூலி தப்பிச்சிட்டா. ஆனா அதை தள்ளி விடுற முயற்சியில அந்த ஸ்லிட்டர்ல இருந்த ஒரு கூர்மையான பொருள் லூகாஸோட வயிற்றிலேயே குத்திடுது. ஜூலியா அவனை பார்த்து உனக்கு ஒன்னும் ஆயிடாது, தைரியமா இரு, இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ரத்தம் அதிகமா போனதுனால லூகாஸ் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறான். படத்தோட கடைசி சீன்ல நிறைய போலீஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க அங்க இருந்த பாடி எல்லாம் ரேப் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இந்த கொடூரமான சம்பவத்துல எல்லா ஆம்பளைங்களும் இறந்து போயிடுறாங்க. கடைசியா மிஞ்சி இருக்கிறது மெட்டில்டாவும் ஜூலியும் தான். அவங்க 2 பேரையும் ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போகும்போது அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம
சொல்லிடுங்க. இதே போல வித்தியாசமான படம்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என் சேனலை பத்தி சொல்லுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.